ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்த நெக்ஸ்ட் டேவே பேகை மாட்டிக்கின்னு ஊர் சுத்த கிளம்பிட்டேன். மேட்ரு என்னன்னா, நம்ம பாய்ஸ் எங்களை எல்லாரும் நம்ம நண்பர் யோகராஜ் வீட்டுக்கு நேற்று நைட்டு சிதம்பரம் போய் கிளம்பிட்டாங்க. நான் தான் கொஞ்சம் லேட் கம்மரு. இன்னைக்கு அவங்கள பார்க்க தான் நானும் போயிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் போனதும் நம்ம பாய்ஸும் ஒரு மாசான என்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் எங்கே போகலான்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு ஃபைனலாக கோயிலுக்கே போயிடலாம் முடிவு பண்ணிட்டோம். போகும்போது நம்ம யோகராஜ் நண்பரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அவங்க கூடயும் சேர்ந்து கிளம்பிட்டோம். அண்ட் கண்ணாடி போடுற இவர் தான் என்னோட ரகு மாமா. கோவிலில் தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் பீச்சுக்கு கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டோம். பீச்சுக்கு போனால் ஒருத்தனும் ஒரு பக்கம் 1 மணி நேரத்துக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நானும் சைடு கேப்பில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாரும் சிதம்பரம் வந்ததுக்கு முக்கியமான ரீசனே இந்த ஃபோட்டோ ஷூட்டை பீச்சும் இல்லை, நடராஜர் கோயிலோட சிதம்பரம் தேரை பார்க்க தான். ஆக்சுவலாக ஈவினிங் போல் அந்த தேரையும் நாங்கள் பார்க்க கிளம்பிட்டோம். செம்ம வைப்பு, செம்ம க்ரௌடு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே நைட்டு 10 o'clock போல் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் டின்னருக்கு மீன் குழம்பு ஸ்ட்ரைட்டாக சாப்பிட கிளம்பிட்டோம். அந்த டின்னர் டைமில் நம்ம நண்பர் யோகராஜ் நம்மளை பார்த்துன விதம் இருக்கு. ஐயோ, அவருக்கு ஒரு பறக்கும் மும்மா. இருந்த பசியில் மீன் குழம்பு ஃபுல்லாக அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு ஃபினிஷிங் டச்சாக ஒரு காஃபிக்கு ரெடி ஆகிட்டோம். அப்படியே ஃபைனலாக காஃபி குடிச்சிக்கிட்டு நாளைக்கு என்ன பிளான்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும் இவனை எப்படி போடுறதுனான்னு யோசிச்சுட்டு இருந்தான். அது வேற யாரும் இல்லை, நான் தான். அவனை போட்டுட்டு இந்த டேயை முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். பாய்.